எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம பிளானிங் டாப்பிக்கில் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, அப்புறமா ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிதி ஆயோக் வெர்சஸ் ஃபினான்ஸ் கமிஷன் அதோட டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா நிதி ஆயோக் ரிலேட்டடாக நிதி ஆயோக் எதுக்கு கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருக்க பிளானிங் கமிஷன் எந்தெந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பிளானிங் கமிஷனை. அதாவது முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஸ்லோ டு ரியாக்ட் ஆன் பாலிசிஸ். ஓகே, பாலிசிஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, டக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்க மாடர்ன் எக்கானமியில் ஈஸியாக ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அந்த பாலிசி ஒர்த்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிறதுல பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ளூசிவ் க்ரோத் தான் என்ன கைஸ்? இன்க்ளூசிவ் க்ரோத்னால் ஒன்றும் இல்லை, அதாச்சும் ப்ராட் பேஸ்டு, அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் போய் அடையணும், அவ்வளோதான். ஓகேவா? எல்லா மக்களுக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் போய் அடையணும். அதாவது என்னங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் போய் அடையணும், அதாவது எசென்சியல் ரிசோர்ஸஸ், அதாவது எசென்சியல் சோர்ஸஸ், இந்த எஜுகேஷன், ஹெல்த் கேரு, அதெல்லாம் எல்லாருக்கும் போய் அடையுதா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்பெஷலி ஃபார் மார்ஜினல் குரூப்ஸ். ஓகேவா? மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்ன்னு இருப்பாங்க. மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்னால் வருமானத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க, எஸ்சி எஸ்டி, இவங்களாம் மார்ஜினல் குரூப்ஸ். இவங்களுக்கெல்லாம் போய் அடையுதா, கிளியர் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது. ஓகேவா? இதுதான் இன்க்ளூசிவ் க்ரோத். இதை அடையிறதுக்கு நம்ம என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி இது இன்க்ளூசிவ் க்ரோத் தான் என்ன, இதில் நம்ம 11th and 12th இந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம், அதையும் பார்க்குறோம். அப்புறமா வெல்த் கிரியேஷன், அதாவது இந்த ரியலைசேஷன், அதை என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க 2000னா, நம்ம வெல்த் கிரியேஷன், அதாவது செல்வம் உருவாக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. வெல்த் கிரியேஷன் அதிகமாகிட்டே இருந்தாலுமே எல்லா மக்களுக்கும் எல்லா பெனிஃபிட்டையும் போய் அடையிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்தாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் அப்புறம் பாலிசி எவால்யூஷன் கொண்டு வராங்க. 11th பிளானிங் கமிஷன் இந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிற டேமை கொண்டு வராங்க. அது யாரை எக்ஸ்பெஷல்னா மார்ஜினல் குரூப்ஸை டார்கெட் பண்ணி. ஓகேவா? மார்ஜினலைஸ் குரூப்பை டார்கெட் பண்ணி இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிற டேமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜ். அண்டு அது யாரெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதான் லிட்ரலி மார்ஜினலைஸ் குரூப்ஸ்னால் எக்ஸ்பெஷலி இன்கம் கம்மியாக இருக்கிற மக்கள், வறுமையில் இருக்கிற மக்கள், அண்டு மைனாரிட்டிஸ் குரூப்பு, எஸ்சி எஸ்டிஸ் அண்டு உமன்ஸ். ஓகேவா? அப்புறம் 12th பிளானில் கூட இந்த மாதிரி இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிற டேமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆஃப்டர் தட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன் டெவலப்மெண்ட். ஓகேவா? அதாவது ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது. எல்லாமே கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ண முடியாது, எல்லாத்துலேயுமே கரெக்டாக பார்க்க முடியாது. அதாவது அவங்க ஹையரிங் பண்ணியிருக்க சர்வீஸாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னா அவங்க நேர்மையாக இருக்கணும். ஓகேவா? அவங்க நண்பகத்தன்மை உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த பாலிசி ப்ராப்பராக நடக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் இன்டர்ஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன் டெவலப்மெண்ட். ஓகேவா? அது ரொம்பவே முக்கியம். அண்டு பாலிசிஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத். ஓகேவா? பாலிசிஸ், ஷார்ட் டேர்ம் பாலிசிஸ் அண்ட் லாங் டேர்ம் பாலிசிஸ்னு இருக்குது. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் பாலிசிஸ் என்ன பண்ணால் சப்சிடி பேஸ்டு, அதாவது சப்சிடி பேஸ்டு மானியம் ரிலேட்டடாக மானியம் கொடுக்கறது, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பேஸ்டில் வந்துடும். லிட்ரலி இந்த மானியத்தில் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா. இந்த அன்னபூர்ணா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது April 2000 கொண்டு வந்தது. இது என்ன ஸ்கீம்னா, 65 வயசு மேலே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகேவா? அதாச்சும் அவங்க ஓஏபின்னு சொல்லுவாங்க, ஓல்டேஜ் பென்ஷன், நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன், அந்த இது வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அந்த ஓல்டேஜ் பென்ஷன் மாதம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், அது அந்த ஃபண்டு வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அண்டு 65 வயசுக்கு மேலே இருக்கணும், இன்கமில் வருமானம் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கணும். அவங்களுக்கு 10 kg ரைஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரைஸ் ஆர் வீட். ஓகேவா? ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த அன்னபூர்ணா. அப்புறம் அந்தோதியாங்கிறது இதுவும் 2000 கொண்டு வந்த ஸ்கீம் தான். இது 35 kg ஆஃப் என்னவான வீட்டாக இருக்கலாம், ரைஸாக இருக்கலாம். இதெல்லாம்
வீட்டாக இருந்தால் அது வந்து கம்மி ரேட்டுக்கு அது லிட்டரலி 2 rupees 3 rupeesன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் மிட் டே மீல் ஆல்ரெடி வீணும். மிட் டே மீல்னால் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அண்டு ஹெல்த் கேர் சானிடேஷன். ஓகேவா, ஹெல்த் கேர் சானிடேஷனில் நேஷ்னல் ஹெல்த் மிஷனு, அப்புறம் மிஷன் இந்திரா தனுஷ். ஓகே, இந்திரா தனுஷ் வந்து என்னென்னா வேக்சின் இந்த 2 வயசு வர பிறந்த குழந்தைங்கள்லேருந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு போடுவாங்க. அப்புறம் பிறந்த குழந்தைக்கு 2 வயசு வர வேக்சினேட் பண்ணுவாங்க. ஓகேவா, வேக்சின் போடுவாங்க. லிட்டரலி ஒரு 12 வேக்சின்ஸ் இருக்குது. ஓகேவா, அது போடுவாங்க. அது வந்து கவர்மெண்ட் மூலமாக ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் இந்திரா தனுஷ். இது வந்து டிசம்பர் 2014 கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஆஃப்டர் தட் ஸ்வச் பாரத் அபியான் இதெல்லாம் நமக்கு தெரியும். அண்டு ஹவுசிங் வாட்டர் இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஓகேவா, இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து அதை PMAY, அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஓகேவா, இது 2016 என்ன இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், அசட்ஸ் பேஸ்டு, அதாவது வருமானத்தில் கீழ்த்தங்கியவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறதா இருக்கட்டும், இப்போ டாய்லெட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபண்டிங் கொடுக்கறது. அப்புறம் நேஷ்னல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் எஜுகேஷனுக்கு வந்து சர்வா சீக்ஷா அபியான். ஓகேவா, சர்வா சீக்ஷா அபியான் SSA, அதாவது எஜுகேஷன் 6 years old to 14 years ஓல்டுக்கு வர கம்பல்சரி போய் அடையணும். அதுக்காக எஜுகேஷனுக்கு என்னென்ன தேவையோ இது வந்து 2001 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, எஜுகேஷனுக்கு என்னென்ன பேசிக் நீட்ஸ் ஃபார் பிரைமரி எஜுகேஷன் என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எது மூலமாக? அந்த சர்வா சிக்ஷா அபியான்கிற ஸ்கீம் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அதிக வந்து சப்சிடி கொடுக்கறதுனால வந்து நிதி பற்றாக்குறை வந்து ஏற்படுதுங்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து இது என்ன பண்ணுது, அதிக சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறதுனால மக்களை வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறத வந்து தடுக்கிறது. அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து பேஸ் பண்ணியே இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம மானியம் அதிகம் ப்ரொவைட் பண்ண அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு லிட்ரலி வந்து மானியத்தை அவங்க வந்து எதிர்பார்த்து மானியத்தை எதிர்பார்த்து இருந்துருவாங்க. செல்ஃப் ரிலையண்ட்டாக அவங்க வந்து ஒரு உழைப்பை வந்து 100% கொடுக்க மாட்டாங்க சமுதாயத்தில். அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து க்ரியேட் ஆகிடுதுங்கிறாங்க. ஓகேவா, அதாச்சும் ஒரு ஸ்டோரி மாதிரி உண்டு. ஒரு ஃபாக்ஸ், ஒரு நரி வந்து ஒரு கூர்மையான கத்தி முனையில் வந்து ரத்தத்தை வந்து தேய்ச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து நரி வந்து நாக்கை வச்சு ஒவ்வொரு தடவையும் நக்க வந்து அந்த சுவையாக இருக்கும் ரத்தம் சொல்லிட்டு நக்கும். பார்த்தா லாஸ்ட் அந்த நரியோட ரத்தம் தான் அந்த நாக்கை வெட்டி அது வந்து நக்கிட்டே இருக்கும். நக்கி லாஸ்ட்டு வந்து அந்த நரி வந்து ரத்தம் போய் எல்லாமே செத்துரும், அந்த நரியே செத்துரும். ஸோ வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னா லிட்ரலி நம்மளோட இதுதான். ஓகே, மானியங்கிறது கவர்மெண்ட் வந்து நம்மளோட காசை தான் ப்ரொவைட் பண்ண, நம்மளோட காசை தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக, நம்மகிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணி எல்லாமே. ஓகேவா, இந்த மானியத்தை நம்ம எதிர்பார்த்து நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம விட்டுருதோம். ஓகேவா, நம்ம வந்து ஒரு இதை நாடியே இருக்கிற மாதிரி நம்மளை வந்து அப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த டேம் வந்து இது வந்து ஒரு ஃபெயில்டு டேம் தான். லிட்ரலி வந்து இது வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மக்கள் இருக்கிறத வந்து இது வந்து ரொம்பவே வந்து இது பண்ணும், பாதிக்க வைக்கும். ஓகேவா, அப்புறம் லாங் டேர்ம் பாலிசிஸ் வாங்க. லாங் டேர்ம் பாலிசிஸ் டு பிரிங் செல்ஃப் டிபெண்டன்ஸ் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி டு த டார்கெட் பாப்புலேஷன். ஓகேவா, செல்ஃப் டிபெண்டன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்டு ப்ராவர்ட்டி எலிவேஷன், வறுமையை வந்து ஒழிக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகம் பண்ணணும். ஓகேவா, லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. ஓகேவா, ஒரு லாங் டேர்ம் பாலிசிஸ் ஃபார் எக்கானமினா அது வந்து லிட்ரலி வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் ஃபார் லாங் டேர்ம் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஒன்லி. ஓகே, அது வந்து ஒரு மெயின் திங்கு. அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கில் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய கொண்டு வந்து மக்களை ஸ்கில்லில் வந்து எல்லாம் வந்து திறன் மேம்பாட்டை அதிகம் பண்ணாலே மக்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டை அதிகம் பண்ணாலே அவங்களே வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஆற ஜாப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் அவங்களே பொழைச்சிப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா,
ஆஃப்டர் தட் அப்புறம் அந்த ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரூ பார்ட்னர்ஷிப் த்ரூ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி உமன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க லாங் டேர்மாக இருக்கிறதுக்கு. அடுத்த பேஜ் பாருங்கள். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் என்ன கைஸ்? ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இன்வால்வ்ஸ் ரைசிங் அண்ட் டைரக்டிங் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் சோசியோ எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் த்ரூ ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, என்னென்னா பொதுவாக ரிசோர்ஸ்னால் என்ன? நம்ம ரிசோர்ஸ்னால் சோர்ஸு, அதாவது நம்ம ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கலாம், அது அசட்ஸாக இருக்கலாம், கேபிட்டல்ஸாக இருக்கலாம், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், நம்மகிட்ட கிடைக்கிற எல்லாமே ரிசோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து மேக்ஸிமைசிங் பண்ணுறது. ஓகேவா, அதாவது அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி அதை மறுபடியும் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மேக்ஸிமைசிங், அதாவது ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அதுதான் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். ஓகேவா, லிட்ரலி வந்து அதான் சொல்கிறாங்க கீழே பாருங்கள். ரோல் ஆஃப் த பிளானிங் கமிஷன் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் ஃபண்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் போத். ஓகேவா, பிளானிங் கமிஷன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எதுக்கு? ஃபண்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ், அதாவது சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கும் ஃபண்டை ரெக்யூப் பண்ணுறது பிளானிங் கமிஷன் தான் ஒரு மேஜரான இதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகேவா, கீழே பாருங்கள். கீ ஏஜென்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மொபிலைசேஷனில் ஃபண்ட்ஸ் ஆர் டைரக்டட் டூ மேஜர் வேஸில் வந்து ஃபண்ட்ஸை வந்து இது பண்ணுறாங்க ரிசோர்ஸ் மொபிலைசேஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் செக்டர்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன கேட்டிங்கன்னா பவர், டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷனு இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துடும். அதுமாதிரி சோசியல் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, எஜுகேஷன்ஸு இதெல்லாம் வந்து சோசியல் செக்டார்ஸ் வந்து. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து 3 விதமாக ஃபண்ட்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க. ஓன் ரிசோர்ஸஸ்ஸு, மார்க்கெட் பாரோவிங்ஸு, ஆஃப்டர் சென்ட்ரல் லோன்ஸு. ஓகேவா, ப்ரொவைடட் ஆன் அட்வைஸ் ஆஃப் த பிளானிங் கமிஷன் அட்வைஸுக்கு ஏற்றாப்புல சென்ட்ரல் லோன்ஸ் மூலமாக, அப்புறம் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் மூலமாக வந்து மொபிலைஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா, 3 விதமாக. ஓகேவா, அவங்களே ஓன் சோர்ஸஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணுற மூலமாக எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறதும், சென்ட்ரல் லோன்ஸு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் மூலமாக செலவு பண்ணுறது. ஓகேவா, ஆஃப்டர் தட் ப்ரைவேட் செக்டார் கேட்டிங்கன்னா நீட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா, ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது ஷார்ட் டேர்ம் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலிசி ஷிஃப்ட், அதாவது இன்ன ரிஃபார்மிங் மிக்ஸ்டு எக்கானமி த கவர்மெண்ட் மஸ்ட் ப்ரிவென்ட் க்ரௌடிங் அவுட். ஓகேவா, க்ரௌடிங் அவுட்டுங்கிறது என்னன்னு சொல்லலாம், இது ஒரு டேமு. எதுக்கான டேமுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் அதோட ரெவன்யூன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். டேக்ஸ் கலெக்ஷனு மற்றபடி பப்ளிக்டேருந்து வரக்கூடிய ரெவன்யூங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு கம்மியாக இருக்கும் ஓவர் கம்பேர் டு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, எக்ஸ்பெண்டிச்சர் கம்பேர் பண்ணும்போது அது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் க்ரௌடிங் அவுட். அது ஆகாமல் இருக்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மணி ஃபார் ப்ரைவேட் செக்டர் ரிஃபார்ம்ஸ் ரெக்யூஸ் ஃபினான்சியல் செக்டர் அண்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் என்ஷூர் ஸ்மூத் கிரெடிட் ஃப்ளோ டு ப்ரைவேட் இன்வெஸ்ட். ஓகேவா, தனியார் நிறுவனங்களுக்கு சீரான கடன் ஒத்திகையை உறுதி செய்ய நிதித்துறை மற்றும் வரி சீர்திருத்தங்களே அவசியம். ஓகேவா, அப்புறம் ஜென்ரல் பப்ளிக் இஸ் அ மெயின் டிரைவர் ஆஃப் டிமாண்ட். நம்ம தான் வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, டிமாண்ட் அண்ட் சப்ளையே நம்ம தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். நம்ம தான் வந்து கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம தான். அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி மஸ்ட் என்கரேஜ் சேவிங்ஸ் அண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபிஸ்கல் பாலிசி என்ன என்கரேஜ் பண்ணணுன்னா டைரக்ட் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், சேவிங்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. அது ஒரு கேபிட்டல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இது ஒரு எக்கானமி வந்து இதாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சர்க்குலேஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மணி தான். அண்ட் எக்கனாமிக் பேலன்ஸ் டூரிங் ரிஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட் யூசஸ் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் டு ஆப்டிமைஸ் சப்ளை. ஓகேவா,
During reforms, the government uses structural reform to optimize supply macroeconomic services to maintain adequate demand via the public. அதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா. அப்புறம் introduction to investment models. Investment is the process of putting money into productive activity to generate income. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்க, புட்டிங் மணி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிக்கு காசு போட்டு அதில் இருந்து நம்ம வந்து இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இன்கம்மை வந்து நம்ம எடுக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்கம் ஒரு இன்கமே வராத விஷயத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாலே அது வந்து இன்கம் ஜென்ரேஷனுக்காக தான். ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன் பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி, இதெல்லாம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் ஒரு ஃபேர்ம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேங்கன்னா கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், நான் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. நான் வந்து ரா மெட்டீரியல்ஸு, அதுக்கான கேபிட்டலுக்கு, அதுக்கான லேபர், லேண்ட் லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனருக்கு எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது ஒரு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவே வந்து நான் வந்து ஒரு டாட்டா ஸ்டீல் அண்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இருக்குது. டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீலில் வந்து ஒரு ஷேரை வாங்குகிறேன், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஷேரை வந்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நான் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. நான் டைரெக்டாக அந்த கம்பெனியை ஓனிங் பண்ணியிருந்தேன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஈவன் நான் இன்டைரக்டாக இது பண்ணேன்னா அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் இட்ஸ் அ இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. அப்புறம் வந்து சின்ஸ் எவால்யூஷனரி மூவி. ஓகேவா. 1951 இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரிசோர்ஸ் மொபிலைசேஷனில். ஃபேஸ் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெட் டெவலப்மெண்ட். அதாச்சும் ஸ்டேட் லெட் டெவலப்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ரிசோர்ஸஸ் மொபிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸ்டேட் லெட்டிங் டெவலப்மெண்ட் மாடல் மூலமாக கவர்மெண்ட் வந்து இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ரிசோர்ஸஸை மொபிலைஸ் இது பண்ணுறாங்க. ரிசோர்ஸ் அலோகேஷன் வாஸ் டைரக்டட் டுவர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எதில் வந்து டைரெக்டாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோசியல் செக்டரில் ரிசோர்ஸ் அலோகேஷன் வந்து இது பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இது வந்து 1951 to 1969 நடந்தது. ஓகேவா. இதில் தான் வந்து மகாலோனோபிஸ் பிளானு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம், டேக்ஸ் சிஸ்டம், ஃபிசிக்கல் பாலிசி அது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகேவா. மேக்ஸிமேஷன் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமேஷன் ஆஃப் ஃபண்டு வந்து ரெவன்யூ வந்து எது மூலமாக வரும்னா டேக்ஸு, ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ். ஓகேவா. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சேலஞ்சஸ். ஓகே, சேலஞ்சஸ் என்னென்னா விசிபிள் மிஸ்மேச்சஸ் பிட்வீன் ஃபண்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்சுவல் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்ஸ் வேர் ஆஃபன் டீட்டெயில் பை வார்ஸ். அதான் ஃபண்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ் போதுமான ஃபண்ட் இல்லாமல் போகிறது, அண்டு இந்த வார்ஸ் வந்து அதை வந்து இது பண்ணி விடுறது. ஆஃப்டர் பப்ளிக் செக்டர் ஃபோக்கஸ் க்ளோரிஃபைங் பப்ளிக் செக்டர் வர் ஹெயில்ட் அஸ் டெம்பிள் ஆஃப் பப்ளிக் செக்டராக தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் செகண்டரி ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இருந்தாலும் செகண்டரி ஃபோக்கஸ் எதுக்குன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர். ஓகேவா, சர்வீஸ் தான். ஆஃப்டர் த ஃபஸ்ட் ஃபேஸ் தேர் இஸ் அ செகண்ட் ஃபேஸ். ஓகேவா, இன்க்ளூசிவ் ஆஃப் ப்ரைவேட் கேபிட்டல். ஓகேவா, இன்க்ளூசிவ் ப்ரைவேட் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1970 இன்ட்ரோடியூஸ் எ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் செக்டர். ஓகேவா, சென்ட்ரல், ஸ்டேட்டு அண்டு ப்ரைவேட்டு இது மூணுத்தையும் வந்து இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதோட பார்ட்னர்ஷிப்பை வந்து இணைக்கிறாங்க, பார்ட்னர்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1970 ஸ்கீம் மூலமாக. ஆஃப்டர் தட் டு என்கரேஜ் த ப்ரைவேட் செக்டர் டு என்டர் ஏரியாஸ் வேர் தே ப்ரீவியஸ்லி லேக் த டெக்னிக்கல். ஓகேவா, எதுலலாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல், ஃபினான்ஷியல் ஆக்செப்ட்ஸில் வந்து பின்தங்கிய நிலையில் இருந்தாங்கன்னா அதை வந்து ஈடு கொடுக்க இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆஃப்டர் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹேண்ட்லிங் கம்யூனிட்டி லிமிட்டேஷன்.
ஓகேவா. லிமிட்டேஷன் என்னதான் இருந்தாலும் ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து அவங்க வந்து இது இன்வைட் பண்ணாலும் தேர் இஸ் அ லிமிட்டேஷன். பட் சம் மோனோப்ளி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் வந்து லிமிட்டேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் வந்து ஃபேஸ் தேர்ட். ஓகேவா, ஃபேஸ் தேர்ட் வந்து 1974 to 1990. ஓகேவா, இதுக்கப்புறம் 1991 தான் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து 1990 வரை கொண்டு வந்தது ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரின் கேபிட்டல். ஃபாரின் கேபிட்டல் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணும். அதாவது ஃபாரின் கேபிட்டல் மீன்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின்ல இருந்து வர டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ இந்த டெக்னாலஜி ரிலேட்டட், அதாவது தொழில்நுட்பம் பரிமாற்றம், தொழில் சார்ந்த பரிமாற்றம் மட்டும் நம்ம ஃபாரின் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கிறது. பட் வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட இருந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஊரில், அவங்க வந்து ஒரு ஃபேமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம முழுசாகவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஓகேவா. மோனோபோலி மார்க்கெட் வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரிமைன்ஸ் க்ளோஸ்டு ஃபார் ஃபாரின் என்ட்ரி. மோனோபோலி மார்க்கெட் லிட்ரலி ரயில்வே ரிலேட்டடாக லைக் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து லிட்ரலி வந்து நம்ம வந்து க்ளோஸ், அதாச்சும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லைங்கிறதுல உறுதியாக இருந்தோம். ஆஃப்டர் நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பேரிசன் வித் ஏசியன் டைகர்ஸ். பட் வந்து மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, சவுத் கொரியா இவங்களாம் ஏசியன் டைகர்ஸ். இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஆஃப்டர் த ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் டைனமிசம், பிளானிங் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சஜெஸ்டட் ஓப்பனிங் த பிளானிங் கமிஷன் வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓப்பனிங் த எக்கானமி இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஃபாரின் கேபிட்டல் ரிசர்வ்டு ஃபார் த கவர்மெண்ட். ஓகேவா. அதை வந்து லிட்ரலி வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக நம்மளை மாற்ற சொன்னாங்க ப்ரைவேட் செக்டாருக்கு அண்டு ஃபாரின் கேபிட்டலுக்கு. அவங்க வந்து ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் இது வந்து பிளானிங் கமிஷன் வந்து இந்த ஐடியா கொடுத்த பிளானிங் கமிஷன் வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ரைவேட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டை ப்ரைவேட் அண்ட் கேபிட்டல் ஃபாரின் கேபிட்டலை வந்து ப்ரைவேட் அண்டு ஃபாரின் கேபிட்டலை வந்து இருக்கணும், ஓப்பன் பண்ணுங்கள், மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அவங்களோட. அப்போ தான் வந்து அவங்க கேபிட்டல் வந்து நமக்கு வரும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு வித்ரா காம்படிட்டிவ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், இந்த ஹெல்த் கேர் எஜுகேஷனுக்கு இப்போ அதிகமாக நம்ம வந்து ஃபண்டு ஒதுக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்வைஸ் ஃபார் த ஜியோ டு வித்ரா ஃபார் காம்படிட்டிவ் ஏரியாஸ். ஓகேவா. இதை வந்து ஓவராக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பேரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், ஏ லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் ப்ரிவெண்டட் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன். பொலிட்டிக்கல் வில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் பேரியர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆஃப்டர் 1991 நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சம்மரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். சம்மரி இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் இதுக்கு முன்னாடி 1990க்கு முன்னாடி இருந்தது வரை என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் தான் டாமினேட் பண்ணாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ப்ரைவேட்டும் இல்லை, பப்ளிக் செக்டார் தான் ஃபுல்லாகவே. டேக்ஸு ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து மேக்ஸிமைஸ் ரெவன்யூ கிடைக்கிறதுக்கு லீடிங் டு டேக்ஸை வந்து அதிகம் பண்ணாங்க. சிட்டிசனுக்கு வந்து அது பேர்டனாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதோட எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணாங்க, க்ரௌடிங் அவுட்டாக இருந்துச்சு. அதாச்சும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சு ரெவன்யூவோட, வர ரெவன்யூவோட கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் டெக்னாலஜிக்கல் லேக், டெக்னாலஜிக்கலாக நம்ம ரொம்பவே பின்தங்கிய நிலையாக இருந்தோம். ஃபண்டிங் சோர்ஸஸ் அதுவும் கம்மியாக இருந்துச்சு. த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க, பெர்சிஸ்டன்ட் லேக் பிட்வீன் ஃபண்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், மொபிலைசேஷன் ரிசல்ட்டிங் இன் டார்கெட்ஸ் அண்ட் சிவியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷார்ட் கம்மிங். ஓகேவா. இதெல்லாம் வந்து என்னத்தை ஏற்படுத்துச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷார்ட் கம்மிங் நம்மளை வந்து ரொம்ப வந்து பின்தங்கிய நிலைமையில் வந்து ஆக்குச்சு அப்படின்னு ஃபண்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ் கேபிட்டல் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. ஓகேவா. ஆஃப்டர் தட் ஃபோர்த் ஃபேஸ் தேர் இஸ் அ ஃபிஃப்த் ஃபேஸ் ஆஃப்டர் தேர்ட் ஃபேஸ் தேர் இஸ் அ ஃபோர்த் ஃபேஸ். ஓகே, தேர்ட் ஃபேஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஆஃப்டர் தேர்ட் ஃபேஸ் தேர் இஸ் அ ஃபோர்த் ஃபேஸு. ஓகேவா. 1991 கொண்டு வந்திருப்பாங்க த ரிஃபார்ம் எரா. ஓகே, த ரிஃபார்ம் எரா எதற்காக சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரைசஸ் இன் த லேட் 80s, வீக் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் த ஃபஸ்ட்டு கல்ஃப் வாரை ஏற்படுத்துச்சு. ஓகேவா. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசஸ் வந்து 1980 வந்து ஆரம்பித்து அது வந்து வீக் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸை வந்து இது பண்ணிச்சு, ட்ரிகர் பண்ணிச்சு. ஓகேவா. அதோட இதுதான் ஸோ வந்து அதோட தூண்டுதல் தான் இந்த இது. அதுதான்
லிட்டரலி ஐஎம்எஃப் வந்து அவங்க வந்து உள்ளே வராங்க. ஐஎம்எஃப் வந்து தலையிட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக மாற்றுங்க, அந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லும் போது, அப்புறம் 1991 இந்தியா மூவுடைய ப்ரைவேட் லெட் டெவலப்மெண்ட் மாடல். ஓகேவா, இப்போ தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க. இன்கார்பரேட்டிங் போத் டொமஸ்டிக்கும் வேணும், ஃபாரின் கேபிட்டலும் வேணுங்கிற முடிவை எடுத்து ஓப்பன் ஆஃப் மோனோபொலி செக்டர்ஸ். ஓகேவா, எல்லாத்தையும் ஓப்பன் மார்க்கெட்டுங்கிற மாதிரி மாற்றுறாங்க. ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் செக்டார் previously reserved for the government were open to private investment. ஓகேவா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது, பார்த்துட்டு இருந்தது வந்து ப்ரைவேட்டுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. எக்ஸப்ஷன் வந்து லிட்டில் டிஃபென்ஸு, நியூக்ளியர் பவர், ரிசர்ச், ரயில்வேலாம் எக்ஸப்ஷன். ஓகேவா, இதுலலாம் தலையீடு இல்லாமல் மற்றதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க, வழி வைக்கிறாங்க. பட் ஆஃப்டர் தட் வந்து தேர் இஸ் அ சில பாட் இருக்கும்ல, சில ரயில்வேலையும் எடுத்துன்னா சில பார்ட் ஆஃப் ரயில்வே வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ வந்து பார்சியலாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Foreign investment, direct investment. Okay, direct foreign investment were allowed in these sectors ranging 26 to 100% வரன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷிஃப்டட் ஃப்ரம் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் லெட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அப்புறம் த பிபிபி மாடல், ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அது வந்து எதை நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. And space for the private sector to enter areas where they hesitate due to the lack of market reforms. ஓகேவா, நம்ம வந்து ஒரு தனியார் துறை வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம வந்து தயக்கம் சில இடத்துல காட்டியிருப்போம். ஆனால் வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, அவங்க வந்து தயக்கம் காட்டாமல் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் க்ரோத் 10th பிளானில் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டர் ப்ரொவைடர் 21% ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 11th 32 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 12th 48. ஓகேவா, த்ரூ டார்கெட்ஸ் weren't fully met by 2000 due to internal external factors. ஓகேவா, அது வந்து லிட்டரலி அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் வந்து இது பண்ணுவாங்க, அதனால இதாகிருக்கும். அண்ட் லாங் டேர்ம் எதாக இருக்குன்னா, டார்கெட் வந்து அச்சீவ் இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லி மெட். எதனாலனா 12th வந்து நம்ம பார்த்தா நிதியை கொண்டு வந்திருப்பாங்க, அதனால சொல்கிறாங்க. ஆஃப்டர் லாங் டேர்ம் விஷன் பார்த்தீங்கன்னா, த ரிஃபார்ம் ப்ராசஸ் எவிஷன்ஸ் த ப்ரைவேட் செக்டர் ஈவென்ச்சுவலி ஹேண்ட்லிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் ஃபுல்லி. ஓகேவா, லாங் டேர்ம் விஷனை ப்ரைவேட் செக்டரை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு லாங் டேர்ம் விஷனாக பார்த்தாங்க. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Expansion of the PPP concept, public-private people partnership, articulated in 2002 10th plan local level physical and social infrastructure. ஓகேவா, successfully implemented watershed management. குஜராத் பானி பஞ்சாயத்து இஸ் prime example. குஜராத் பானி பஞ்சாயத்து இன்சிடென்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, சக்ஸஸ் ஸ்டோரி. எது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை, பப்ளிக் ப்ரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப். ஓகேவா, பிபிபி. அண்ட் ஆஃப்டர் தட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மெக்கானிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் கிரியேட்டட் ஹெல்ப் த ப்ரைவேட் மொபிலைஸ் ஃபார் ஃபண்ட்ஸ். ஓகேவா, ஃபண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, VGF, the viability gap funding, a provision to support projects that are economically justified but not yet financially viable. ஓகே, அதாவது பொருளாதார ரீதியாக ஆனால் நிதி ரீதியாக இன்னும் லாபகரமாக திட்டங்களுக்கு விதிமுறை. ஓகே, specific investment variation inside the general framework of PPP. The government adopted several specialized models. ஓகேவா, ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வேரியேஷன் கொண்டு வராங்க. அதாவது பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வராங்க. அப்புறம் பில்ட்
ஓன் ஆப்ரேட்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க, பில்ட் ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொண்டு வராங்க, பில்ட் லேஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொண்டு வராங்க. இது மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். போல்ட்டு பில்ட் ஆப்ரேட் லேஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. டிசைனில் அதே மாதிரி டிசைன், கன்ஸ்ட்ரக்ட், மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸு இது மாதிரிலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் சோசியல் செக்டர் அண்ட் சிஎஸ்ஆர். சோசியல் செக்டர் பிபிபி இன் சோசியல் சர்வீஸ் 2012 பிளான்ஸ் ஃபார் ப்ரொபோசல் டு இன்க்ளூட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் எஜுகேஷன். ஓகேவா, ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து 2012 அப்புறம் எஜுகேஷன், ஹெல்த் கேரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சோசியல் சர்வீசஸ் ஆல்சோ. ஆஃப்டர் கோஆப்ரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட், அந்த ஆக்ட் மூலமாக வந்து நியூ ஃபண்ட்ஸ் ஃபார் த சோசியல் செக்டருக்கு வந்து நியூ ஃபண்ட்ஸை வந்து ஒதுக்குறாங்க. அப்புறம் ஸ்வச் பாரத் அபியான். ஓகேவா, அதுலேயும் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வந்து அதுக்கும் ஒதுக்குறாங்க. எதுக்கு மூலமாக, இந்த ஸ்வச் பாரத் அபியானுக்கு மூலம் அதுக்கும் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நேஷனல் சானிடேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. After that, fiscal and structural reforms. After that, social sector, there is fiscal and structural reforms, restructuring. To help corporate structure mobilize funds, the government reconstructed tax system, financial structure, fiscal policy. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ராப்பராக மொபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் ஒய் அந்த அது என்னது லிட்ரலி நம்ம பார்த்தது எனக்கு ஒரு நிமிஷம் கைஸ். க்ரௌடிங் அவுட் வெயிட் க்ரௌடிங் அவுட்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும். டேக்ஸு, மொபைலைஸ் ஃபண்ட்ஸு, டேக்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா, எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ரெவன்யூவோட இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ க்ரௌடிங் அவுட் வந்து இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு முக்கியம். ஸோ அதை வந்து ஃபிஸ்கல் அண்டு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Subsidy target, increased focus on targeting subsidies, better delivery, pension reforms to deburden the financial system. அதாவது ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. சப்சிடி ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறாங்க. பென்ஷன்ஸ் எல்லாம், ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதில் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் என்விரான்மெண்ட் இன்க்ளூசிவ்னஸ். மார்க்கெட் என்விரான்மெண்ட் அதாவது சீப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம், ஸ்டேபிள் இன்ஃப்ளேஷன். மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். சீப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம், அதாவது முதலீட்டை அதிகரிக்க வட்டி விகிதம், அதாவது மலிவான வட்டி விகிதத்தில் வந்து லோன் கொடுக்கறது, அது வந்து முதலீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, ஆஃப்டர் தட் இந்த ஸ்டேபிள் இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டேபிளாக வைக்கிறது வந்து வைக்கணும். ஆஃப்டர் ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் டு சப்போர்ட் பப்ளிக். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அதான் வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, இன்க்ளூசிவ்னஸ் பிகேம் ஏ டிக்ளேர்டு பாலிசி ஸ்டாண்ட்ஸ் டு என்ஷூர் க்ரோத் ரீச்சஸ் ஆல் செக்ஷன்ஸ். ரினியூடு ஃபோக்கஸ். ஓகேவா, போஸ்ட் 2014 வரை ரினியூடு ஃபோக்கஸ்னால் கிரியேட்டிவ் கண்டக்ட் என்விரான்மெண்ட், ப்ரைவேட் கேபிட்டல், அதாவது லேண்ட் அக்யூசியேஷன், லேபர் லாஸு, கம்பெனி லாஸு, டேக்ஸ் லாஸ், இதெல்லாம் வந்து எளிதாக வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு கிடைக்கும்படி பண்ணி கொடுக்காங்க. அப்புறம் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராசஸ் டு ஸ்ட்ரீம்லைன் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, டிஜிட்டலைசேஷன் மாற்றுறாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து எளிதாக மக்களுக்கு கிடைக்கணும். தேட்ஸ் ஹவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும். முதலீட்டை வந்து மக்களிடையே வந்து அதிகம் பண்ண முடியும். ஸோ வட்டியை சீப்பாக கொடுக்குறாங்க, லோனை சீப்பாக கொடுக்காங்க, வட்டியை கம்மி பண்ணி ஸ்டேபிளான இன்ஃப்ளேஷன் மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் எல்லா லேண்ட் அக்விசிஷன், லேபர் லாஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மக்களுக்கு தகுந்தாப்பில் ப்ராப்பராக இது பண்ணுறாங்க. எளிதாக வந்து சுலபமாக எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. டிஜிட்டலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, தேட்ஸ் ஹவ் த மார்க்கெட் அண்ட் த க்ரோத், இன்க்ளூசிவ் க்ரோத் we will achieve inclusive growth. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம் பாலிசிஸ், சம் ஸ்கீம்ஸ். ஓகேவா, பிளானிங் கமிஷன் ஒரு நிதி ஆயோக்கால் கொண்டு வரப்பட்ட சம் ஸ்கீம்ஸ் அண்ட்
அண்டு நிதி ஆயோக்கும் எலாபரேட்டாக நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதை விட இதுக்கு முன்னாடி நம்ம நிதி ஆயோக்கை பற்றி சின்னதாக பார்த்துருப்போம். இதை வந்து நிதி ஆயோக் வந்து எலாபரேட்டாக A to Z என்ன இருக்கோ எல்லாமே பார்த்துருவோம். கோர் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே, நிதி ஆயோக்கோட கோர் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கன்க்ளூஷன் வரை எல்லாமே பார்த்துருவோம். ஓகேவா கைஸ்? அதை விட நம்ம இந்த பிளானிங் இதை முடிச்சிருவோம். ஓகேவா? பிளானிங் நான் அடுத்த வீடியோவோட நமக்கு பிளானிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்டு ஆஃப்டர் இந்த டாபிக் வந்து நம்ம எடுத்து முடிச்சக்கப்புறம் நம்ம பேஜ், நம்ம வெப்சைட்டில் வந்து டெஸ்ட்டு இருக்கும் அண்ட் அவைலபிள் PDF வந்து அவைலபிளாக இருக்கும். அது யாருக்காவது தேவையாக இருந்தால் கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து இதையும் ஒரு கிளான்ஸ் போய்க்கோங்க. ஓகேவா? அப்படி நீங்கள் பே பண்ணி நான் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு 1000 தான் கைஸ், அப்படி பே பண்ண முடியாதவங்க இதிலேயே வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.